நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி வருகிற புதன்கிழமை 20/6/2024 வருது. அன்றைக்கி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கே பஞ்சமி திதி வந்துடுது. ஆனால் நம்ம இந்த கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமியில் ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார பரிகார பூஜை. இந்த சத்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் உங்கள் வாழ்நாளில் இந்த ஒரே ஒரு நாள் நீங்கள் புதன்கிழமை பூஜை பண்ணும் பொழுது கட்டாயமாக எதிரிகள் தொல்லைங்கிறது இனிமேல் உங்கள் லைஃப்லேயே கிடையாது. அது மேபி கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்கலாம், இல்லை கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கலாம், அது நம்ம ரத்த சொந்தங்களாக இருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், அப்படி இல்லைனா நம்மளுடைய அக்கம் பக்கமாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அழிக்க போகிறீங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. எதிரிகளோட தொல்லையிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க போகிறீங்க. இந்த வாராகியோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவள் அம்மா எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு ஆபத்து வரும்போது பாதுகாப்பு கொடுப்பாங்களோ, சிமிலராக இந்த வாராகி என்பவள் அவளை வழிபடக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுப்பாங்க. அம்மா உங்களோட எதிரி அப்படின்னா உடனே அழிச்செல்லாம் விட்டுற மாட்டாங்க. அந்த எதிரிகள் உங்கள் கிட்ட வராத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவள் அம்மா. ஸோ அம்மா எப்போவுமே எல்லாரையும் தன்னோட குழந்தைகளாக தான் பார்ப்பாங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்க நபர்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அழிச்சு விட்டால் நாளைக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்களே. ஸோ நிச்சயமாக அதை செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மனசு திறந்த வைப்பாங்க. உங்கள் கிட்ட சரண்டர் அடையவோ இல்லை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கூட அம்மா செய்வாங்க. முக்கியமாக இந்த ஒரு சத்ரு சம்ஹார பூஜையோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு நாள் பூஜையில் கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 48 நாளுக்குள்ளே மினிமம், அப்படி இல்லைன்னா ஒரு 90 நாளுக்குள்ளே கட்டாயமாக உங்களோட எதிரி யாருன்னு அம்மா கனவுல காட்டி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை தயவு செய்து அப்சர்வ் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு அம்மா அப்பட்டமாக இவங்க தான் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்க, இவங்க தான் உங்களோட எதிரி, இப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க வரைக்கும் அம்மா காட்டி கொடுக்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ரொம்ப எளிமையான ஒரு பூஜை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜையை புதன்கிழமை தான் பண்ணணும். ஏன் புதன்கிழமை பண்ணணும் அப்படின்னா, இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய கர்மப்பதிவு. அடுத்தது ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரம், ராகுவோட கர்மப்பதிவு. அந்த காம்பினேஷனே நீங்கள் கவனிச்சிங்கன்னா குரு சனி ராகு சண்டால யோகம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்படின்னா நமக்கு இந்த 3 தசையில் ஏதாவது ஒரு தசை நடந்தால் மட்டும்தான் நமக்கு அதோட இம்பேக்ட் இருக்கும். மற்ற தசைகளில் இதோட இம்பேக்ட் கட்டாயமாக இருக்காது. மேபி ஒரு 6-8 இருந்தால் கூட அந்தளவுக்கு வலிமை பெறாது. ஆனால் இந்த 3 கிரகங்கள் கனெக்ட் ஆகி அது 6-8 இருந்துச்சுன்னா பல சமயங்களில் மாரகத்தையே கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வரக்கூடிய நாளுங்கிறதுல தான் புதன்கிழமை இந்த பரிகாரம் பண்ணுங்கள். டைமிங் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. புதன்கிழமை காலையில் ஆரம்பித்து இல்லை விடிய காலையில் கூட ஆரம்பித்து நீங்கள் அடுத்த நாள் அதேமாதிரி அந்த பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய இரவு நேரம் வரைக்கும் தாராளமாக செய்யலாம். ராகு கால யமகண்டத்தில் கூட செய்யலாம். ஏன்னா இது பலி பரிகாரம், அதனால் செய்யலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனசுக்குள்ளே தெளிவாக சொல்லுங்கள். என்னோட அது நீங்கள் இவங்க தான் பேரெல்லாம் கூட சொல்ல வேணாம். என்னோட எனிமி யாரோ அவங்க கிட்டேருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு, என் குடும்பத்தை நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடு, இப்படி மட்டும் பாசிட்டிவாக வேண்டுங்க, நெகட்டிவாக வேண்டாதுங்க. அம்மா பார்த்துப்பாங்க, சரியா? ஸோ அம்மாவை பொறுத்தளவுக்கு டிசிஷன் ஃபுல்லாக அவள் தான் எடுப்பாள். நீங்கள் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு பாதுகாப்பை கொடு, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொடு, இந்த எதிரி தொல்லையிலேருந்து ரிலீவ் ஆகி நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வேலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரமோஷனுக்கெல்லாம் நமக்கு பின்னாடியே கூடவே ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்து நமக்கு குழியெல்லாம் பறிச்சிருவாங்க. ஸோ அப்படிலாம் யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள காட்டியும் கொடுப்பா. கட்டாயமாக உங்கள் பிரச்சனைகள்லேருந்து ரிலீவ் ஆகி உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் இவங்க ஏதாவது நெகட்டிவாக பண்ணி தடன்னா அதை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அம்மா. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த உறவுகள் யாராவது நமக்குள்ளே சதி வேலைகள் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இரத்த உறவுகளுக்கு ஒரு அடி அடித்து, மரணம் கிடையாது பட் பலமாக ஒரு அடி அடித்து உங்கள் காலில் விழுந்து சரண்டர் ஆகிற அளவுக்கு பண்ணுவாங்க. சில எதிரிகள் பார்த்திங்கன்னா அவங்க யாருன்னே தெரியாது, நம்ம உறவாடிட்டு இருப்போம். ஸோ அந்த எதிரி யாருன்னு உங்களோட கனவுகளை அப்பட்டமாக அம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மிகப்பெரிய வரப்பிரசாதி. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 8 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த 8 எலுமிச்சம்பழம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிக்கிறது பாசிட்டிவ். இல்லை உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா மரத்தில் இப்போ இது பண்ணிக்கோங்க. பட் ஏற்கனவே வீட்டில் ஸ்டாக் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை தயவு செய்து உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா இது பரிகாரம். இந்த 8 எலுமிச்சம்பழத்தை கொண்டு நல்லா தண்ணியில் 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை லைனாக அடுக்குங்க. 8 எலுமிச்சம்பழம் லைனாக அடுக்கி ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் 8 துண்டாக வெட்டணும். பிரிக்கக்கூடாது. ஏன்னா அது மேலே நம்ம குங்குமம் போட்டு கற்பூர தீபம் ஏற்றணும். ஸோ பிரிக்காதீங்க. சும்மா துண்டு மட்டும் 8 துண்டு போட்டுட்டு டார்க்கு குங்குமம் வாங்கி அந்த எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக போட்டு நிரப்பிடுங்க. வரிசையாக அடுக்குங்க. அது மேலே 8 கற்பூரம் வச்சு ஏற்றி விட்டுருங்க. அந்த கற்பூரம் எரிஞ்சிட்ருக்க டயத்திலே 64 முறை வாராகியோட காயத்ரியை சொல்லுங்கள். உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த 8 எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் கொண்டு போயிட்டு
முச்சந்தியில் போடுங்க. சப்போஸ் நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், எனக்கு முச்சந்திலாம் வாய்ப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, குப்பை தொட்டிலையாவது பண்ணிவிடுங்க. பட் உங்கள் வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியே தான் போடணும், காம்பவுண்டுக்குள்ளே போடக்கூடாது. இதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியம், சாப்பாடு இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இதை தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு இல்லை. இந்த 8 எலுமிச்சம்பழம் யார் பரிகாரம் பண்ணுறீங்களோ குடும்ப தலைவி பண்ணலாம், குடும்ப தலைவர்கள் பண்ணலாம். இப்போ என் குடும்பத்துக்கே ப்ரொடக்ஷன் வேணும்னா அந்த வீட்டை சார்ந்த யாருனாலும் பண்ணலாம். சரியா? குழந்தைகள்லாம் கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாது. இது வந்து நம்ம அம்மாவுக்கு இந்த வெட்டு பலி கொடுத்து நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பரிகாரம் தான். கட்டாயமாக இந்த கனவுகளை யார் பரிகாரம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கனவு வரும். அந்த கனவை மட்டும் நல்லா லிசன் பண்ணுங்கள். உங்களோட எனிமி யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த எனிமி கிட்டேருந்து பாதுகாப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலட்சுமி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.